அன்பின் ஈமானிய உறவுகளே, நாம் செல்கின்ற பக்கமெல்லாம் பாவம் பாவம் என்ற சுழல் வட்டத்தில் நாம் சுழலிக் கொண்டிருக்கிறோம். வலதில் திரும்பினாலும் பாவம், இடதில் திரும்பினாலும் பாவம், முன்னால் சென்றாலும் பாவம், பின்னால் சென்றாலும் பாவம் என்ற ஒரு சுழலி வட்டத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்பின் ஈமானிய உறவுகளே, பாவத்திலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பரிகாரங்களை எமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். தற்காலத்திலே உலகமயமாக்கல் பூகோளமயமாக்கல் காரணமாக உலகம் என்பது மக்களுடைய கைகளில் சுருங்கி போயிருப்பதனால் உலக ஆசைகளில் நாம் இன்பம் கொண்டதால் மறுமை வாழ்வு விட்டு நாம் தூரமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்பின் ஈமானிய உறவுகளே, நாம் சிந்திக்க வேண்டும். எதற்காக அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நம்மளை படைத்திருக்கிறான்? அல்லாஹ் படைத்த நோக்கத்தை அல் குர்ஆனில் கூறிவிட்டான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை, என்னை வணங்குவதற்காகவே படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றுகின்ற நாம் இதனை சரிவர செய்கிறோமா என்பதை நானும் நீங்களும் சற்று சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் வாழுகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை வழிமுறையாக பின்பற்ற வேண்டும் என்பதை எமக்கு பல ஹதீஸ்களூடாக விளக்கப்படுத்தியிருக்கிறார்கள். நாம் பிரார்த்தனை செய்வதாக இருந்தால், தௌபா செய்வதாக இருந்தால் இமாம்கள் சில சுரூத்துகளை எமக்கு வைத்திருக்கிறார்கள், சில நிபந்தனைகளை எமக்கு கற்றுத்தருகிறார்கள். முதலாவதாக நாம் இஹ்லாஸ் உல தூய்மையோடு நான் அல்லாஹுக்காக இந்த பாவத்திலிருந்து விடுபடுகிறேன், இந்த பாவம் என்பது என்னை நாளை மறுமையிலே நரக படுகொலியில் இட்டுச் செல்லும் என்ற உணர்வோடு நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடுத்ததாக ஐயுக்குலிய அனில் மாஷியா, பாவத்தை விட்டுவிட வேண்டும். பாவத்தை முற்றுமுழுதாக நாம் நிராகரித்து விட வேண்டும். இந்த பாவத்தில் நான் இனிமேல் செல்ல மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் செய்த அந்த தவறுக்காக வேண்டி வருத்தப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னதுமு தௌபத்துன், நாம் வருத்தப்படுவது, நாம் மனதில் கவலைகளை ஏற்படுத்துவது, நாம் செய்த பாவத்தை நினைத்து கவலைப்படுவதும் ஒரு பாவமீழ்ச்சி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான்காவதாக ஐயஸிம அல்லா யஊத இலைஹா அபதன், ஒருபோதும் அந்த பாவத்திலே நான் மீண்டு விட மாட்டேன், அந்த பாவத்தில் மீண்டும் நான் செல்ல மாட்டேன் என்று நாம் உறுதி கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தந்த எமக்கு வழிமுறையாகும். மீண்டும் அந்த பாவம் என்பது, நாம் செய்த தவறு என்பது அவர் அடியானுக்காக இருக்குமாக இருந்தால், நாமோடு வாழுகின்ற அல்லாஹ்வுடைய அடியார்களுக்காக இருக்கும் என்று சொன்னால் நாம் முதன்மையாக அந்த அடியானிடத்தில் சென்று அதற்கான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டதன் பிறகு அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பதாக எமக்கு சொல்கிறான்.